சர்ச்சுபெல் தமிழ் ஸ்டோரி 326 பெரிய திருப்பம் 6வது பாகம். கடவுள் மூதாதையரான ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். திறனாய்வு பைபிள் கதை. ஆதியாகமம் அதிகாரம் 25 முதல் அதிகாரம் 35 வரை. திறனாய்வு கட்டுரை. இந்த கதையை முழுமையாக கவனித்து கேளுங்கள். நீங்கள் பைபிளில் வாசிக்க வேண்டிய அத்தனை பகுதிக்கும் எளிய முறையில் சிறந்த திறனாய்வு கட்டுரையாக கொடுத்திருக்கிறோம். வாசித்து பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் இதை பற்றி தெரிவிங்கள். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் எங்களுக்கு கொடுத்து வரும் அனைத்து ஆதரவுக்கும் நன்றி. இந்த சேனலில் உள்ள வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். இப்போது கதைக்கு போவோம். ஈசாக்கு இஸ்ரவேலர்களின் 3 பிதாக்களில் ஒருவர். யூதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் உள்ளிட்ட அபிரகாமிய மதங்களில் அவர் ஒரு முக்கிய நபராக உள்ளார். ஈசாக் முதலில் தோராவில் தோன்றுகிறார். தோரா என்பதற்கான எபிரேய வார்த்தைக்கு அறிவுரை, போதனை அல்லது சட்டம் என்ற அர்த்தங்கள் உள்ளன. அதில் அவர் அபிரகாம் மற்றும் சாராவின் மகன் ஈசாக், இரு புதல்வர்களான யாக்கோபு, ஏசா என்பவர்களும். ஈசாக்கின் பெயருக்கு அவர் சிரிப்பவர் என்று பொருள். வயது முதிர்ந்த அபிரகாம் மற்றும் சாரா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று கடவுளால் கூறப்பட்ட போது அவர்கள் அவர் நம்பிக்கையில் சிரித்ததாக திருவிவிலியத்தில் பார்க்கிறோம். ஈசாக் பெயர் திருவிவிலியத்தில் மாற்றப்படாத ஒரு பெயராகும். இது பிதாக்களின் பெயர்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஈசாக்குக்கு கொடுக்காதது கடவுள் இவரை நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதையே நமக்கு வெளிப்படுத்துகிறது. கானானாய நகரத்தார் அவர் கதையின்படி அவர் 180 வயதில் இறந்தார். மிக நீண்ட காலம் வாழ்ந்தவராக கருதுகின்றனர். ஈசாக்கின் குழந்தைகள் வளர்ந்தவுடன் இரு குழந்தைகள் அவர்களுக்கு ஈசாக்கும் சாராவுக்கும் பிறக்கிறது. அதில் ஒருவர்தான் யாக்கோபு, இன்னொருவர் ஏசா. யாக்கோபு வீட்டில் இருக்க விரும்பினார். ஆனால் ஏசா விலங்குகளை வேட்டையாடுவதே விரும்பினார். அவர்களுடைய தாய் ரெபெக்கா யாக்கோபை நேசித்தார். ஆனால் ஈசாக்கு ஏசாவை நேசித்தார். ஒரு நாள் ஈசா வேட்டையாடிவிட்டு வீடு திரும்பி வந்தபோது ஈசாக்கு ஏசாவிடம் பசியாக இருந்ததால் சுவையான உணவு தனக்கு கொடுக்கும்படி பிரியமுடன் கேட்டார். ஈசாக்கு தன் ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு கொடுக்க விரும்பினார். ஆனால் அவர் அவ்வாறு செய்வதற்கு முன் தாய் ரெபெக்கா ஒரு தந்திரம் செய்து ஈசாக்கு ஆசி பெற ஏசாவை போல் நடித்து உணவு பரிமாற கேட்டுக்கொண்டார். யாக்கோபும் அதன்படி செய்தார். ஈசாக்குக்கு வயதாகிவிட்டதால் சரியாக கண் பார்க்க முடியவில்லை. யாக்கோபு ஏசாவின் ஆடைகளை உடுத்தி
அவன் கழுத்திலும் கைகளிலும் ஆட்டுத்தோலை போற்றியிருந்தான். யாக்கோப்பு தான் ஈசாக்கிடம் வந்து, நான் ஏசா, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்றான். ஈசாக்கு ஆட்டு முடியை உணர்ந்து ஆடைகளை மணந்தபோது அது ஈசா என்று நினைத்து அவரை ஆசீர்வதித்தார். மேலே நடந்ததை கேள்வியுற்று ஏசா யாக்கோப்பை மிக கடுமையாக வெறுத்தான். ஏனெனில் யாக்கோபு மூத்த மகன் என்ற உரிமையையும் தந்தை ஈசாக்கின் ஆசீர்வாதத்தையும் திருடிவிட்டான் என்பதால் தந்தை இறந்த பிறகு யாக்கோப்பை கொன்றுவிட திட்டமிட்டான். ஆனால் ஏசாவின் திட்டத்தை ரெபெக்கா அறிந்தவளாய் யாக்கோப்பை தன் உறவினர்களுடன் வசித்து வரும்படி மெசொப்பொத்தாமியாவுக்கு அனுப்பி வைத்தார். ரெபெக்கா திருமணம் செய்து கொள்ளவும் யாக்கோப்பை அந்த பழைய அவர்கள் இருந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். அங்கு யாக்கோப்பு உறவினர்களுடன் பல ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருக்கு திருமணமாகி 12 மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர். கடவுள் அவரை மிகவும் செல்வந்தராக ஆக்கினார். கானானின் தனது வீட்டுக்கு 20 ஆண்டுக்கு பிறகு யாக்கோப்பு தனது குடும்பத்தாருடனும் வேலையாட்களுடனும் அனைத்து கால்நடைகளையும் மந்தைகளையும் சேர்த்து கூட்டி வந்து அங்கு வரலாம், திரும்பி விடலாம் என்று வந்து கொண்டிருந்தார். இருந்தாலும் யாக்கோப்பு வர மிகவும் பயந்தான். ஏனென்றால் ஏசா இன்னும் அவனை கொல்ல விரும்புகிறான் என்றே அவன் நினைத்து கொண்டான். எனவே யாக்கோப்பு தனது விலங்குகளில் கால்நடைகளில் பலவற்றை ஈசாவுக்கு பரிசாக ஆட்கள் மூலம் அனுப்பி வைத்தான். யாக்கோப்பு உனக்கு மிருகங்களை கொடுக்கிறான், அவர் விரைவில் வருவார் என்று வேலையாட்கள் சொன்னனர். ஆனால் ஏசா இனி யாக்கோப்புக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய விரும்பவில்லை. மாறாக அவரை மீண்டும் பார்த்ததில் ஏசாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தது. எனவே சகோதரர்கள் கானானில் அமைதியாக வாழ்ந்தார்கள். பின்னர் ஈசாக்கு இறந்தார். யாக்கோப்பும் ஏசாவும் அவரை அடக்கம் செய்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் செய்த உடன்படிக்கை இப்போது ஈசாக்கிடமிருந்து யாக்கோப்புக்கு சென்றது. இத்தனையும் நமது பைபிள் கதை ஆதியாகமத்தில் அதிகாரம் 25 கூறப்பட்டது. 35 வரை நாம் பார்த்துவிட்டோம். மிக சுருக்கமாக இந்த கதையை தந்துவிட்டேன். இன்னும் இதற்குண்டான இறை வார்த்தைகளை அடுத்த பகுதியில் மிக ரத்ன சுருக்கமாக உங்களுக்கு ஈஸியாக எதுவும் விட்டுவிடாதபடி பார்த்து உங்களுக்கு தந்துவிடுவோம். அடுத்த வீடியோவையும் எதிர்பார்த்து